Hi friends, I'm Dr. Alim. Zero sperm count அசோஸ்போர்மியா பற்றி தான் நீங்கள் பார்க்குறோம். நம்ம கிளினிக்கில் வந்து நிறைய நபர்கள் வந்து ஜீரோ கவுண்ட் அசோஸ்போர்மியா ட்ரீட்மெண்ட் வராங்க. இந்த மாதிரி நபர்கள் வந்து முக்கியமான வந்து 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இது எந்தெந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுக்கலாம், எந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம தவிர்க்கலாம், இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஜீரோ கவுண்ட் இருக்கிறவங்களுக்கும் அசோஸ்போர்மியா இருக்கிறவங்களுக்கும் முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட். இது முக்கியமாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து எடுக்க வேண்டிய உணவு முறைகள் பார்க்கலாம். எந்த மாதிரி உணவு முறைகள் நம்ம எடுக்கும்போது விந்துடைய தன்மை அதிகரிக்கிறது, அதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதோட மொட்டேலிட்டி, மார்ஃபாலஜி, எவ்ரிதிங் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோட டீட்டெயில் முக்கியமானது நம்ம பார்க்கலாம். முக்கியமாக வந்து நம்பர் 1 ட்ரை ஃப்ரூட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 பம்கின் சீடு, பூசணி விதைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. தினமும் வந்து மார்னிங் ஒரு 1/2 டீஸ்பூனும் நைட் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ரெகுலராக எடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்பர் 2 வால்நட், அக்குரேட் பருப்பு சொல்லுவோம். இது வால்நட்ல வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கனால விந்துடைய தன்மை அதிகரிக்க ரொம்ப முக்கியமானது. டெய்லி வந்து மார்னிங்ல ஒரு 4 பீஸும் நைட்ல ஒரு 4 பீஸ் வந்து நம்ம ரெகுலராக நம்ம எடுக்கலாம். நம்பர் 3 பாதமும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம விந்துடைய தன்மை அதிகப்படுத்துவோம், விந்துடைய திக்னஸ், விந்துடைய இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இதுவும் பாதம் வந்து மார்னிங்ல ஒரு 4 பீஸும் நைட்ல ஒரு 4 பீஸ் வந்து நம்ம டெய்லி எடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிக் ஃப்ரூட்ஸ், ட்ரை அத்திப்பழம் வந்து டெய்லி வந்து மார்னிங்ல 2 ஸ்பூன் 2 பீஸ் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து மாதுளம் பழம், பொமோகிரனேட் வெரி இம்பார்ட்டன்ட், டெய்லி வந்து மார்னிங் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ரெட் பனானா, செவ்வாழை வந்து குரோமலின் காம்பவுண்ட் இருக்குது செவ்வாழையில், அதுவும் ரொம்ப முக்கியமானது விந்து உற்பத்திக்கு. டெய்லி வந்து ஒரு பீஸ் எடுக்கலாம். ஆரஞ்சு விட்டமின் சி அதிகமாக இருக்கு, இதுவும் வந்து டெய்லி ஒரு பீஸ் எடுங்க. இது நீங்க ரெகுலரா எடுக்கும்போது பாடியோடைய இன்டர்னல் ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து குறையத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த டெம்பரேச்சர் குறையும் போது விந்துடைய அணுக்கள் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி விந்துடைய அணுக்கள் இறக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து டெய்லி எடுங்க. அதே மாதிரி லிக்விட் சம்பந்தமான வந்து நிறைய எடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நீர் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் வந்து ஐஸ் வாட்டர் இல்லை, நார்மல் வாட்டர் வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் நீங்கள் பண்ணுங்க. இளநீர், மோர், தயிர், அதே மாதிரி சாத்துக்குடி பழம், இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா பாடியோட டெம்பரேச்சர் வந்து இன்டர்னல் ஹீட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் வந்து இதை தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வாக்கிங் வந்து நம்ம பண்ணணும். மினிமம் ஒரு 1/2 hour வந்து டெய்லி பண்ணுங்க. சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாக்கிங் வேணால் நல்லா பிரிஸ்க் வாக், நல்லா ஃபாஸ்ட்டாக நடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாடியோடைய பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுடைய விந்துடைய உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதோடைய ஃப்ளோ வந்து வெளியே எடுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவ் வந்து நீங்கள் வாக்கிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணலாம். கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், ஷட்டில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுங்க. அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக வந்து ஸ்பைசி மசாலா வந்து ரொம்ப வந்து முக்கியமானதை தவிர்க்கணும். அது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நிறையா வந்து பெண்கள் வந்து கிரீன் சில்லி பவுடர், பெப்பர், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து குழம்புல சேர்க்கும் போது காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி காரம் அதிகமாக சாப்பிடும்போது அந்த ஹீட் ஆகிட்டு உயிருள்ள அணுக்கள் வந்து இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால வந்து மேக்சிமம் வந்து நீங்க எந்த அளவுக்கு காரம் நீங்க குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிக்கன் சம்பந்தமான ஐட்டம் வந்து எடுக்காதீங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது இன்டர்னல் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அதில் இன்ஜெக்ஷன் போட்டு ஆன்டிபயோட்டிக், ஸ்டீராய்டு இதெல்லாம் போட்டு வளர்க்கறதுனால தான் அந்த கோழி குழிஞ்சை வந்து சின்னதாக இருக்கிறது 40 டேஸில் வந்து இவ்வளோ பெருசாக ஆகிறதுக்கு அது ரீசனே வந்து ஆன்டிபயோட்டிக், அந்த ஸ்டீராய்டு வந்து போகிறதுனால அது வந்து பெருசாகுது. ஸோ அந்த மாதிரி மீட் நம்ம கறி நம்ம சாப்பிடும்போது பாடியோட டெம்பரேச்சர் வந்து இன்டர்னலாகவே ஹீட் ஆகிட்டு விந்துடைய அணுக்கள் வந்து இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஆயில் ஃபுட்டும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ அதை குறைச்சிடுங்க. ஏன்னா ஆயில் ஃபுட்னால நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிட்டு அந்த போக வேண்டிய ரத்த நாளங்களில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஸ்லோவாகிடும். ஸோ முக்கியமாக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்கள். அதே மாதிரி வந்து வெளியே அவுட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பர்கர் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணுங்க. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, இது ஹோட்டல் மாஸ்டரு, அதே மாதிரி வந்து நிறைய பேர் வெல்டிங் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஹீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் டிரைவிங்கில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து
அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையிலேருந்து நீங்கள் சேஞ்ச் ஆகும்போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஸ்போம் கவுண்ட் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் பார்த்து வந்து கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நம்மளது வந்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஜீரோ கவுண்ட் உள்ள நபர்கள், அசோஸ்போர்மியா உள்ள நபர்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க. இதனால வந்து யாரும் பயப்பட தேவை கிடையாது உங்களுக்கு.